2026 சட்டமன்ற தேர்தல். புதிய தமிழ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர்களின் வாக்கு வலிமையை இந்த அரசியல் உலகிற்கு உணர்த்துவதற்காக தேவேந்திரகுல மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கும். சுமார் 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நாளை ஒரே கட்டமாக வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தனித்து நிற்க வேண்டிய தேவை ஏன் உருவாச்சுங்கிறத நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. புதிய தமிழ் கட்சி நினைச்சிருந்ததுன்னா 4 சீட்டு 5 சீட்டுன்னு பார்கெயின் பண்ணி ஃபைட் பண்ணி வாங்கி இந்த தேர்தலில் நின்றுக்கலாம் அதிமுகவோடு. அதுல நாம கேட்ட தொகுதிகளும் பகுதிகளும் பிரச்சனையா இருக்கு, அதுல முரண்பட்டோம். அதன் பிறகு இதை கொஞ்சம் ரொம்ப டீப்பா பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவும் அதிமுகவும் தேவேந்திரகுல வேளாளர்களை அதிகாரத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்குது. நாம ராஜ்யசபா 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை டிமாண்ட் பண்ணும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைலங்கிறத நக்கல் நையாண்டியோட எடப்பாடி பழனிசாமி பல இடங்கள்ல பதிவு பண்ணதை மக்களும் பார்த்துட்டாங்க. அந்த ஆத்திரமும் கோபமும் தான் பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த ஆத்திரமும் கோபமும் மக்களுடைய வெளிப்பாடும் தான் புதிய தமிழ் கட்சி அப்போ நாம தேவேந்திரகுல மக்களின் அரசியல் சக்தியை உணர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கணும். வெறுமனே அவர்கள் பேசிய பேச்சு மட்டும் தானா, அவர்கள் செயல் என்னவா இருக்குது அப்படிங்கிறது இப்ப 2026ஆம் ஆண்டு 2 கட்சிகளுமே இந்த வேட்பாளர் தேர்வு அது இதெல்லாம் பார்க்கும் பொழுது சங்கரங்கோயில்ல ராஜலட்சுமி அவர்கள் ஜெயிச்சு அமைச்சரா இருந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் கூட எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நின்றாங்க. ஆனா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதே தொகுதியில திமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஜெயிச்ச ராஜாவுக்கு சீட் ரிப்பீட் பண்ணல. அதன் பிறகு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில கயல்விழி செல்வராஜ் அவர்கள் கடந்த தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சரா இருந்தாங்க. அந்த தொகுதியில திமுக அவங்களுக்கு சீட் ரிப்பீட் பண்ணாம தற்போது ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அதுல திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்து ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் நிக்கிறாரு. அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரனுக்கு கொடுத்து ஒரு அருந்ததியர் நிக்கிறாரு. எப்படின்னு பாருங்க. அதன் பிறகு ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி கடந்த முறை ஜெயிச்ச சண்முகையாவுக்கு திமுகவுல சீட் ரிப்பீட் பண்ணல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால சமயபுரம் செல்வராஜ்னு ஒருத்தர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப வளர்ந்து மினிஸ்டரா இருந்தவர். பெரிய அளவுக்கு செல்வாக்கு வளர்ந்து வர நேரத்துல தலைவர் 1996ஆம் ஆண்டு ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கை குறித்து ஒரு மூவ்மெண்ட் பண்றாரு. அதுல அந்த சமயபுரம் செல்வராஜ் அவர்கள் பெரு உதவியாக தலைவர் அவர்கள் அந்த ஒற்றை காரணத்திற்காக அதன் பிறகு அவர் அந்த அதிகார மையத்திற்கு வரவிடாமல் இருட்டடிப்பு செய்யப்படுறார். அப்ப யாரெல்லாம் திருப்பி கேள்வி கேட்கிறாங்களோ அவர்களை ஒடுக்கணும். திரும்பி ஒரே இடத்துல ஜெயிச்சு வந்தா அந்தந்த ஏரியாவில தேவேந்திரகுல வேளாளர்கள் தலைமையிலான ஒரு பவர் சென்டர் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிற அச்சம். இப்ப அதிமுகவுல 30-40 பேருக்கும் மேல அறிவிக்கப்பட்ட முதல் வேட்பாளர்கள் பட்டியல் எல்லாருமே மூத்த அரசியல்வாதிகள். ஒரே இடத்துல திருப்பி களம் காட்டுறவங்க. அதேதான் திமுக. பாரம்பரியமாக பிற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரே தொகுதி அவர்களுடைய பகுதியில் எழுதப்படாத விதியாக இருக்கு. அவர்கள் ராஜா வேஷம் போடுறாங்க. ஆனால் 60-70 லட்சம் வாக்குகளை செலுத்தக்கூடிய இந்த சமூகம் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? என்ன இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை? தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகாரத்துக்கு வந்தா அதை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியல. ஓட்டு போடணும், அந்த உரிமையை கேட்கக்கூடாது. வாக்கு செலுத்தணும், ஆனால் வசதி வாய்ப்போடு இங்க வாழ்ந்துடக்கூடாது. முடிக்கணும், கோஷம் போடணும், ஆனால் எனக்கான அதிகாரத்தை கொடுன்னு கேட்டா இவங்களுக்கு கோபம் வந்து. அதுதான் இந்த மக்கள் வாக்களிக்க தெரியாதவர்கள்னு எடப்பாடி பழனிசாமி செய்த நக்கல் நெய்யாண்டிக்கான அர்த்தம். அதான் அந்த பண்ணையார் மனநிலைக்கு உண்டான அர்த்தம். எந்த சமூகத்தையும் பழச்சுக்க அவங்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசியல் முடிவு எடுத்துருவாங்கிற பயம். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களை பகிச்சுக்கிறதுக்கு இவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட தெரியாத சமூகங்கிற இலக்காரம். 1996 ஒரு சமூக முடிவெடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துச்சு. அதன் பிறகு சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகத்துல பேருந்து ஓடுறதுன்னா வேற எந்த பேர்லயும் ஓடக்கூடாதுன்னா ஓடாது. அதுதான் வரலாறு. இமானுவேல் சேகரனாருடைய பெயரில் ராமநாதபுரம் மாவட்டம் அறிவிக்கப்படவில்லை என்றால் எந்த தலைவரின் பெயரிலும் இந்த மாவட்டங்கள் இயங்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னா இருக்காது, இயங்கல. அதுதான் வரலாறு. அப்ப என்ன அர்த்தம்? தேவேந்திரகுல மக்கள் எதை புரிஞ்சுக்கணும்?
ஒட்டுமொத்தமாக அரசியல் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுகிற சமூகம் தனித்தனியா பகுதி தொகுதின்னு ஒரு இடத்துல ஒரு குட்டி குட்டி தலைவர்கள் உருவாகி வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு என்ன பண்ணுவான்? 50,000 1,00,000 வாங்கிட்டு போய் படுத்துக்குவான், பிரச்சாரம் பண்ண மாட்டான், இந்த சாதியை அந்த பகுதியில் அசிங்கப்படுத்திடுவான். அப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த பவர் சென்டர்ஸ்? என்ன நினைக்கிறாங்க? ஒருவேளை இவங்க தனிச்சு கிணிச்சு அப்படி இப்படி நின்னாலும் கூட இவங்கள்ட்ட 1,00,000 2,00,000 விலைக்கு கொடுத்து இவங்களை படுக்க வச்சிடலாம், இவங்களை வந்து ஊனமாக்கிடலாம், அரசியல் ஊனமாக்கிடலாங்கிற இலக்காரம். அதற்கு தலைப்படுகிற சிலர் இருக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்படாத, காலம் அவர்களை பார்த்துக்கும். ஆனால் சமூகம் இதை அவ்வளவு எளிதாக கடக்கல. சமூகம் விழிச்சிருச்சு, சமூகம் சரியாயிடுச்சு. சமூகம் எடப்பாடியும் திமுக ஒதுக்கி கொடுத்த வேட்பாளர்கள் ஏகப்பட்ட இடத்துல, நாங்க பல இடத்துல நூற்றுக்கணக்கான போன் கால்ஸ் அட்டன் பண்றோம். எந்த தொகுதியிலும் எதிர்பார்த்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சீட் ஒதுக்கப்படல. சோ இவங்களுடைய உள்நோக்கம் இப்பதான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் புதிய தமிழ் கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்குங்கிறத முதல்ல இதை பொதுவெளி புரிஞ்சுக்கும். இந்த 2026 தேர்தல் என்பது வெறுமனே சராசரியான ஒரு தேர்தல் இல்லை. தேவேந்திர குல வேளாளனின் அரசியல் எதிர்காலத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கும் சவால். நீங்கள் இந்த 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 தமிழ்நாட்டுல நீங்க இந்த அதிகாரத்துல பங்கெடுக்க போறீங்களா? இந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்கானதா? இந்த மாநிலத்துல நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுமா உதவாதா என்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு விடை, நீங்கள் சத்தம் போட வேணாம், ஆரவாரம் செய்ய வேணாம், போராட்டம் பண்ண வேணாம், ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம், செலவு செய்ய வேணாம், எந்த விதமான தயக்கமும் இல்லாம புதிய தமிழகம் கட்சி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கொண்டு போய் ஓட்டை மட்டும் போட்டுட்டு வந்துட்டா, அவர்கள் எள்ளிநகையாடிய இலக்காரம் செய்ததை அடிச்சு நொறுக்கி நாம் தனிச்சு நம்பிக்கையோட வாக்களிங்க, நாம தனிச்சு வாக்களிச்சா மட்டுமே 96ல எப்படி ஓட்டப்படாரத்தை ஜெயிச்சோமோ அது போல இன்னைக்கு 6-7 பிரிவுகளாக 6-7 முனை போட்டியில தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் தனிச்சு வாக்களிச்சாலே 15ல இருந்து 20 தொகுதியில ஜெயிக்கக்கூடிய பல தொகுதிகள். அந்த தொகுதிகள் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் நம்ம வேட்பாளர் அறிவிச்சிருக்கோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அரசியலில் விடுபடைஞ்சிருச்சு. இனி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அரசியலாக ஏமாற்ற முடியாது என்று இந்த அரசியல் நரிகளுக்கு நாம் உணர்த்த வேண்டிய காலத்திற்கு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து புரிந்து இளைஞர்கள் எங்க வீதிக்கு வரல, எங்க ஊருக்கு வரல, எங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண வரல, எங்களை கேட்கல, எங்களுக்கு போன் பண்ணல, எங்கள்கிட்ட கேட்டா சீட் வாங்க, இந்த மாதிரியான எந்த விதமான தகுதித்திற்கும் நடக்க கூடாது. இது தேவேந்திர குல வேளாளராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய வரலாற்று கடமை. நீங்கள் செய்ய வேண்டியது புதிய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க முடியும். இவ்வளவுதான், தட்ஸ் ஆல். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். எப்படி 96ல ஒரு புரட்சி நடந்ததோ அது 2026லும் நடப்பதற்கான எல்லா சூழலும் இருக்கு. நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, புதிய வேட்பாளர்கள் வாக்களிக்க.